அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆழ்துணை கிணற்றில் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பாக குழாய் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் கார்ப்பரேஷன் தண்ணீர் குடித்த 80 பேர் வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 20 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் சுகாதார பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோக செய்யப்படும் ஆழ்துணை கிணற்றில் கழிவு கலந்ததை உறுதி செய்ததை அடுத்து பணியில் அலட்சியமும் கவனக்குறைவாக இருந்ததாக குழாய் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ஜெகநாதன் இணைந்திருக்கிறார். விவரங்கள் ஜெகநாத். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு சின்ன எலச்சிகிரி பகுதியில் அம்பேத்கர் நகர், சின்ன எலச்சிகிரி, ஆனந்த் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக அந்த கார்ப்பரேஷன் சார்பில் விநியோகிக்கப்படக்கூடிய தண்ணீரை குடித்து வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் உள்ளிட்ட பல தொற்றுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி 80க்கும் மேற்பட்டோர் ஓசூர் தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி என பல மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் தற்போது நேற்று 20 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து 20 பேர் வீடு திரும்பியுள்ளனர். இந்த செய்தி ஒலிபரப்பு புதிய தலைமுறை களத்தில் இருந்து முதல் நாள் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து தொடர்ந்து அனைத்து செய்திகளும் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. இதன் எதிரொலியாக புதிய தலைமை செய்தி எதிரொலியாக அரசு சார்பிலும் மாவட்ட நிர்வாகமும் ஓசூர் கார்ப்பரேஷன் மாநகராட்சியும் துரித நடவடிக்கையை மேற்கொண்டு அனைத்து விதமான தடுப்பு நடவடிக்கைகள், நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு சுகாதார பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து வீடு வீடாகவும் சென்று தண்ணீரை யாருக்கும் தண்ணீர் காய்ச்சி குடிக்க வேண்டும், ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்ணீரை குடிக்க கூடாது என்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரைகளும் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் தான் அந்த பகுதியில் இருந்த கழிவுநீர், குடிநீர் மற்றும் அங்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆர்ஓ வாட்டர்கள் அனைத்துமே மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு இருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த உள்ள ஆழ்துணை கிணற்றில் கழிவுநீர் கலப்பதை உறுதி செய்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள குழாய் ஆய்வாளர் தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது மட்டுமின்றி இந்த பகுதியில் உள்ள தனியார் ஆர்ஓ வாட்டர் தயாரிக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய 80 பேருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டிருந்த நிலையில் ஒசூர் மாநகராட்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பாக குழாய் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.